எல்லாருக்கும் காலை வணக்கம். இந்த இடத்துல வந்து எனக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமிக்கு வந்து நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வந்திருக்க சீஃப் கெஸ்ட்டு, அப்புறம் குரூப் 4 அச்சீவர்ஸ், நாளைய அச்சீவர்ஸாக ஆக இருக்கிற எல்லாருக்கும் நான் வந்து என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னோடய ஜேர்னி வந்து நான் 2020 பாஸ் அவுட். 2020க்கு அப்புறமா ஒரு 6 மந்த்ஸ் அந்த கொரோனா பீரியட்லேருந்து நான் படித்தேன். அப்பத்துலேருந்து இப்போ படிக்கிற வரைக்கும் எனக்கு வந்து என் கூடவே இருந்த என்னோடய மென்டர் ஒரு அக்கா சொல்லிக் கொடுப்பாங்க வீட்டில் இருக்கும்போதே. அவங்க நேம் வந்து இந்த இடத்துல சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். கவிப்பிரிய தர்ஷினி. அவங்க வந்து எனக்கு எல்லா இடத்துலையுமே அந்த ஒரு கோச்சிங்கே இல்லாமல் என்னை வந்து நிறைய அந்த கொரோனா பீரியடில் எனக்கு படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் ஒர்க் போயிட்டேன். போஸ்ட் ஆஃபீஸில் 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. மேரேஜ் ஆகி ஒரு 2 இயர்ஸ் வந்து 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. 2 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் நீ என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு எனக்கு வந்து நீ வந்து எதுக்காக இந்த ஒர்க்கே போயிட்டுருக்க, உன்னோட டிகிரிக்கு ஏற்ற மாதிரி உன்னோட நாலேஜ்க்கு ஏற்ற மாதிரி நீ வந்து பெரிய ஆஃபீஸராக ஆகணும்னு சொல்லி எனக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணி அந்த வேலையை விட்டு என்னை வந்து நிப்பாட்டினாங்க. அதுக்கப்புறமா தான் இங்கே கூட திருப்பியும் கோயம்புத்தூரில் வேலை கிடச்சிது. ஆனாலும் வந்து நீ போக வேணாம், நீ படித்து ஒரு ஆஃபீஸராக ஆகணும்னு சொல்லி எனக்கு சப்போர்ட் பண்ணது என்னோடய ஹஸ்பண்ட் தான். அதுக்கப்புறமா என்னோடய ஃபேமிலியிலையுமே எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு மேரேஜ் ஆகி ஃபஸ்ட்டே வந்து படிக்க ஆரம்பிக்குங்கிறது ரொம்ப எல்லாருக்குமே என்ன வந்தோடனே படிக்க ஆரம்பிக்கிறியா அப்படின்னு இருக்கும். ஆனால் என்னோடய ஃபேமிலியில் என்னோடய அத்தை, மாமா, அம்மா, அப்பா எல்லாருமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னை வந்து நீ படி அப்படின்னு சொல்லி எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. சுரேஷ் அகாடமியில் என்னோடய ஜேர்னி பார்த்திங்கன்னா 2020லேருந்தே ஃபஸ்ட்டு அந்த 6 மந்த்ஸ் படிக்கும்போது கனிமுருகன் சார் வந்து நான் இங்கே ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சாருக்காக தான் உண்மையிலே நான் வந்து எனக்கு கண்டிப்பாக அவர் எப்படியாவது பார்க்கணுன்னு சொல்லிட்டு வந்தேன். சாரோட வீடியோஸ் பார்த்து தான் நான் ஸ்டார்டிங்கில் படிக்க ஆரம்பித்தேன். அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து இப்போ எவ்வளோ கஷ்டமான சப்ஜெக்டாக இருந்தாலுமே நான் பண்ணுறது என்னென்னா ஃபஸ்ட்டு போய் அந்த டாப்பிக்கை தேடி சுரேஷ் அகாடமின்னு போட்டாலே அதில் ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அந்த வீடியோ ஃபஸ்ட்டு நான் பார்த்துருவேன். பார்த்துட்டு அதில் சோர்ஸ் மெட்டீரியல் சொல்லுவாங்கள்ல, புக்கு தான் நமக்கு, அந்த புக்கில் இருக்கிறத நான் படிப்பேன். படித்து முடிச்சுட்டு இந்த மாதிரி தான் என்னோடய ஜேர்னி போயிட்டே இருந்தது. சார் என்ன சொல்கிறது, அவரோட வீடியோஸ் வந்துட்டு அவர் தெய்வம் அப்படி தான் சொல்லணும். அந்த லாக்டவுன் ஃபுல்லாகவே ஜிஎஸ் வந்து நான் சாரோட வீடியோஸ் பார்த்து தான் படித்தேன். அதுக்கப்புறமா இங்கே கோயம்புத்தூருக்கு மேரேஜ் ஆகி வந்ததுக்கப்புறமா லாஸ்ட் இயர் இந்த ஸ்டடி ஹால் ஓப்பனிங் அப்போ வந்து நாங்கள் வந்திருந்தோம். அது வரைக்குமே என்னோடய ஜேர்னி வந்து நான் வந்து குரூப் 4 குரூப் 1 அதுதான் படிச்சுட்டு இருந்தேன். சார் இந்த இடத்துல போன வருஷம் கரெக்டாக இந்த ஓப்பனிங் வந்தப்போ பேசிட்டு சார் வந்து சொன்னாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துறை இருக்கும், அதுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள், எல்லாரும் ஒரே பொது போட்டியில் ஓடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போவுமே எனக்கு கிளிக் ஆகலை. ஆனால் அதுக்கப்புறமா இங்கே நாங்கள் வந்தது வந்து அந்த குரூப் 4 ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதில் நாங்கள் ஜாயின் பண்ணியிருந்தோம். திருப்பி ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு வெளியில் சாரை பார்த்து பேசும்போது நான் நார்மலாக தான் பேச போனேன். சார் வந்துட்டு நீ என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டோன்னே சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னதுமே சார் அப்புறம் ஏமா நீ குரூப் 4 குரூப் 1லாம் படிக்கிற, சிவில் இன்ஜினியரிங்கில் நிறைய போஸ்டிங் இருக்குது, நீ அதுக்கு போன்னு சொல்லி என்னை கைட் பண்ணாங்க. அகாடமி எங்கே படிக்கணும், எந்த மாதிரி படிக்கணும் எல்லாமே சார் வந்து எனக்கு சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே கிளிக் ஆச்சு, ஆமாம்ல நமக்கு இந்த மாதிரிலாம் வாய்ப்பு இருக்குது, நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அந்த குரூப் 4 டெஸ்ட் பேட்சில் நான் வந்து ஜிஎஸ்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டேன். தமிழ் வந்து நான் எழுதுவேன், ஜிஎஸ் மட்டும் நான் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி படித்தேன். அதோட என்னோடய டெக்னிக்கல் பேப்பர் சிவில் இன்ஜினியரிங் பேப்பரை வந்து நான் படித்தேன். எப்போதுமே அந்த படிச்சுட்டு அந்த டெஸ்ட்டு ஃபுல்லுமே ஒரு டெஸ்ட்டு கூட நான் விட்டதே இல்லை. என்னோடய ஃப்ரெண்டு ஹேமா சொன்னாங்க, எங்களோட லைப்ரரி வந்து கணபதியில் இருக்குது, அங்கேருந்து மத்தியால பேட்ச் தான் நாங்கள் வருவோம். 1:30 மணிக்கு மொட்டை வெயிலில் அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும், நாங்கள் நடந்து தான் வருவோம். வரும்போது கூட நாங்கள் 2 பேருமே சொல்லிக்குவோம், இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் நடந்து வரோமே ஒவ்வொரு எக்ஸாமுக்கும், இதுக்காகவாது அந்த கடவுள் பார்த்து எங்கள் 2 பேருக்கும் ஒரு வேலை கொடுத்துட மாட்டார் நாங்கள் நிறைய நாள் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி அவங்களும் ஒரு அச்சீவராக இருக்காங்க. நானும் வந்துட்டு ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸராக இருக்கேன் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில். உண்மையிலே ஆன்லைன் டெஸ்ட்டு நான் நிறைய போட்டிருக்கேன். ஆனால் ஒரு இடத்துக்கு வந்து அந்த ஆஃப்லைன் டெஸ்ட்டு எழுதும்போது தான் அந்த கண்டினியூட்டி நமக்கு இருக்கும். நம்ம கூட ஒருத்தரோட சேர்ந்து படிக்கும்போது நம்ம எந்த டெஸ்ட்னாலும் விட மாட்டோம். அப்படி நாங்கள் 2 பேருமே கண்டினியூஸாக எல்லா டெஸ்ட்டுமே, அவங்க தமிழ் ஜிஎஸ் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, நான் வந்து ஜிஎஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவேன். அப்படி தான் நாங்கள் அந்த எல்லா டெஸ்ட்டுமே எழுதணும். அதனால தான் நான் வந்து இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கிறேன். சார் தான் இந்த ஐடியாவே எனக்கு சொன்னாங்க, நீ ஜிஎஸ் நல்லா படிச்சிருக்க, டெக்னிக்கல் இன்னும் நல்லா படிச்சேன்னா உன்னால் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ண முடியும்னு சொன்னாங்க. அதே மாதிரி லாஸ்ட்டு என்னோடய எக்ஸாம் வந்து ஜூனில் தான் வந்துச்சு, குரூப் எக்ஸாம். அப்போவே
ஒரு ஃபஸ்ட் அட்டம்ப்டில் நான் இந்த சிவில் இன்ஜினியரிங்கில் வந்து நான் கிளியர் பண்ணியிருக்கேன்னா அதுக்கு வந்து சுரேஷ் அகாடமியோட அந்த ஜிஎஸ் பார்ட்டும் சாரோட மோட்டிவேஷன் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி சுரேஷ் அகாடமியில் மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சுதர்சன் சார் வீடியோஸ் போட்டிருப்பாங்க 2020 அந்த ஒரே மெட்டீரியல் தான். இது வரைக்கும் நான் மேக்ஸுக்கு வேறு எதுவுமே நான் பார்த்ததே இல்லை. அந்த வீடியோஸ் பார்த்து ஒரு நோட் போட்டு நான் அப்போ எழுதி வச்சது தான். எப்போ எந்த எக்ஸாம் வந்தாலுமே அதை ஒரு ரெஃபரன்ஸாக பார்த்துட்டு அந்த கொஸ்டினை வந்து நாங்கள் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவோம். அப்படி தான் நாங்கள் எல்லாருமே படித்தோம். அதுக்காகவே இந்த சுரேஷ் அகாடமியை வந்து இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஸ்டடி ஹால் ஏற்பாடு பண்ணி கொடுத்து ஃப்ரீயாக வந்து படிக்கிறதுக்கு நிறைய நேரம் நாங்கள் 8:30 வரைக்கும்லாம் இங்கே உட்காந்து படிச்சிருக்கோம். அந்தளவுக்கு ஒரு ஸ்டடி சர்க்கிளை எங்களுக்கு ஃபார்ம் பண்ணி கொடுத்த சுரேஷ் அகாடமிக்கு ரொம்ப நன்றி. எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து இவ்வளோ தூரம் என்னை ஆளாக்குனா என்னோட ஹஸ்பண்டுக்கும் என்னோட அம்மா அப்பா என்னோட ஃபேமிலிக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.